வணக்கம். வேர்ல்டின் செய்திகளுடன் நான் நிரோஷன். நிஜ ஏவுகணை ஏந்தி சென்று சீன போர் விமானங்கள் தாய்வான் இலக்குகளுக்கு எதிராக போலி தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக சீனாவின் ராணுவம் கூறியுள்ளது. தாய்வானில் புதிய ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் அதற்கு தண்டனையாக அறிவிக்கப்பட்ட ஆச்சரியமான ராணுவ பயிற்சி இது. இதற்கு சீனா கொடுத்துள்ள குறியீட்டு பெயர் கூட்டுவாள் 2024A. நேற்று வியாழக்கிழமை காலை சீனாவின் மக்கள் விடுதலை ராணுவம் PLA தாய்வான் மற்றும் சீன எல்லைக்கு அருகிலுள்ள அதன் தீவுகளை சுற்றி 2 நாட்கள் பயிற்சிகளை உடனடியாக தொடங்குவதாக அறிவித்தது. தாய்வான் அரசாங்கத்தின் பிரிவினைவாத செயல்களுக்கு நேரடியான பதிலடியாக இந்த பயிற்சிகள் நடந்ததாக சீனா கூறியது. அதன் அர்த்தம் தாய்வான் சீனாவின் ஒரு பகுதியாக இருக்கும்போது தாய்வானில் தனியாக ஜனாதிபதி தேர்தல் நடத்துவது பிரிவினைவாத செயல் என்கிறது சீனா. ஜனவரி மாதம் நடந்த ஜனநாயக தேர்தலில் வெற்றி பெற்றதை அடுத்து தாய்வானின் புதிய ஜனாதிபதியாக திங்கட்கிழமை லாய் சிங்தே பதவியேற்றார். ராணுவம், கடற்படை, விமானப்படை, ராக்கெட் படை மற்றும் சீன கடலோர காவல்படை ஆகியவற்றின் பிரிவுகளை உள்ளடக்கிய இந்த பயிற்சியின் போது ஏவுகணைகள் பொருத்தப்பட்ட ஜெட் விமானங்கள் உயர் மதிப்புள்ள தாய்வானின் ராணுவ இலக்குகளுக்கு எதிராக வெற்றிகரமாக மானசீக தாக்குதல்களை நடத்தியதாக சீன அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. இணையத்தில் பரவும் மற்றும் அரச ஊடகங்களால் மறுபிரசுரம் செய்யப்பட்ட பிரச்சார படங்கள் சீனாவின் டாங்ஃபெங் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை காட்டுகின்றன. ஆனால் அவை பயன்படுத்தப்பட்டனவா என்று கூறவில்லை. தாய்வானின் பாதுகாப்பு அமைச்சு தமது நாட்டை சுற்றி 15 PLA போர்க்கப்பல்கள், 16 கடல் போலீஸ் கப்பல்கள் மற்றும் 49 போர் விமானங்கள் ஆகியவற்றை கண்டறிந்ததாக கூறியது. அவற்றில் 35 சீனாவுக்கும் தாய்வானுக்கும் இடையிலான நடைமுறை எல்லையான இடைநிலை கோட்டை கடந்தன. கடலில் நேரடி துப்பாக்கி சூடு பயிற்சிகள் எதுவும் இல்லை என்றும் சீன அதிகாரிகள் எந்த பறக்கக்கூடாத பகுதிகளையும் அறிவிக்கவில்லை என்றும் தாய்வானின் பாதுகாப்பு அமைச்சு கூறியது. PLA கடற்படை கப்பல்கள் தாய்வானின் பிரதான தீவில் இருந்து 24 கடல் மைல்களுக்குள் சென்று அங்கே சிறிது நேரம் பறந்துவிட்டு திரும்பிச் சென்றன. நேற்று வியாழன் தாய்வான் ராணுவ தளத்திற்கு சென்ற புதிய ஜனாதிபதி லாய் ராணுவத்தின் மீது எனக்கு நம்பிக்கை உள்ளது, மேலும் எனது நாட்டு மக்கள் அனைவரும் உறுதியாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று பேசினார். தாய்வானின் ஜனாதிபதி அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் தாய்வான் எல்லை அருகே சீனாவின் பயிற்சிகள் தாய்வானின் சுதந்திரம் மற்றும் ஜனநாயகத்தை அச்சுறுத்துவதாகவும் சீனாவின் பகுத்தறிவற்று ஆத்திரமூட்டல் பிராந்திய அமைதி மற்றும் நிலைத்தன்மையை சீர்குலைப்பதாக குற்றம் சாட்டியது. தாய்வான் பாதுகாப்பு அமைச்சு அதன் படைகள் உஷார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அடிப்படை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அறிவித்தது. சாத்தியமான இலக்குகளை கண்காணிக்க வான் பாதுகாப்பு மற்றும் ஏவுகணை படைகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. நாங்கள் எந்த மோதலையும் நாட மாட்டோம், ஆனால் தாக்கப்பட்டால் திருப்பி தாக்க தயங்க மாட்டோம். நமது தேசிய பாதுகாப்பை பாதுகாக்கும் நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பதவியேற்பு விழாவில் புதிய ஜனாதிபதி லாய் தாய்வானின் இறையாண்மையை உறுதிப்படுத்தவும் அதை பாதுகாப்பதாக உறுதியளிக்கவும் பகைமையை நிறுத்துமாறு சீனாவை வலியுறுத்தவும் தனது உரையை பயன்படுத்தினார். அதற்கு சீனாவின் பதில் தாய்வானின் எல்லையில் கணிசமான பயிற்சிகள். லாய் மற்றும் அவரது முன்னோடியான சாயிங்பெங் பெய்ஜிங் பிரிவினைவாதமாக கருதும் இறையாண்மைக்கு ஆதரவான ஜனநாயக முற்போக்கு கட்சி DPP-ஐ சேர்ந்தவர்கள். PLA செய்தி தொடர்பாளர் லீசி தாய்வானின் சுதந்திர படைகளின் பிரிவினைவாத செயல்களுக்கு இந்த பயிற்சிகள் வலுவான தண்டனையாகவும் வெளிச்சக்திகளின் தலையீடு மற்றும் ஆத்திரமூட்டலுக்கு எதிரான கடுமையான எச்சரிக்கையாகவும் இருக்கும் என்று கூறியதாக சீன அரசு ஊடகம் சின்குவா தெரிவித்துள்ளது. லாயின் பேச்சு மிகவும் தீங்கு விளைவிப்பதாகவும் எதிர் நடவடிக்கைகள் என்று அழைக்கப்படும் பயிற்சிகள் முறையானவை, சட்டபூர்வமானவை மற்றும் அவசியமானவை என்றும் சின்குவா ஒளிபரப்பாளர் கூறினார். 2024A என்ற குறியீட்டு பெயருடன் கூடிய பயிற்சியின் பெயரில் A என்ற எழுத்து உள்ளதால் தாய்வானை இலக்காக கொண்ட கூடுதல் பயிற்சிகளை இந்த ஆண்டு எதிர்பார்க்கலாம் என்று ஆய்வாளர்கள் தெரிவித்தனர். இது சர்வதேச கதைகளை வடிவமைப்பதற்கான ஒரு சமிக்ஞையாகும். தாய்வானுக்கு எதிரான உண்மையான தண்டனை இன்னமும் வரவில்லை, ஏனென்றால் அதற்கு நேரம் எடுக்கும் என்று ஆஸ்திரேலிய தேசிய பல்கலைக்கழகத்தின் அரசியல் ஆய்வாளரும் சீன நிபுணருமான வெண்டி சுங் சமூக ஊடகம் X-இல் கூறினார். தாய்வான் சீனாவின் ஒரு மாகாணம் என்று பெய்ஜிங் கூறுகிறது மற்றும் தேவைப்பட்டால் வலுக்கட்டாயமாக அதை இணைப்பதாக உறுதியளித்துள்ளது. தாய்வானின் அரசாங்கமும் மக்களும் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆட்சியின் வாய்ப்பை பெருமளவில் நிராகரிக்கின்றனர். மேலும் தாய்வானின் தலைவர்கள் தடுப்பு நடவடிக்கைகளை அதிகரிப்பதற்கும் பாதுகாப்பை அதிகரிப்பதற்கும் உறுதியளித்துள்ளனர். அதே நேரத்தில் சீனா தனது அச்சுறுத்தல்களை நிறுத்திவிட்டு பேச்சுவார்த்தைக்கு திரும்புமாறு வலியுறுத்துகின்றனர். சமீபகால ஆண்டுகளில் சீனா தாய்வான் மீது அதன் அழுத்தத்தை அதிகரித்தது. அதன் வான் பாதுகாப்பு அடையாள மண்டலத்தில் அதிகரித்த விமானப்படை ஊடுருவல், பொருளாதார வற்புறுத்தல் மற்றும் அறிவாற்றல் போர் ஆகியவற்றுடன் தாய்வானை போரொன்றி சீனாவின் கையகப்படுத்தலை ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது.